ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் பிஜிடிஆர்பியோட ப்ரெடிக்ஷன்ஸ் கட் ஆஃப் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் செட்டுக்கு சொன்னதுக்கு 1 and 2 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் கரெக்டாக செட்டோடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வந்தது. ஸோ இவங்க எல்லாமே சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு கம்மியாக வருமானு கேட்டால் இல்லை, கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் கொஷின் இருந்துச்சு. கடினமாக இருந்தால் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படி என்னென்னா, கடினமாக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். ஓகேங்களா? மேபி கம்மியாக ரொம்ப ஈஸியான லெவல் இருந்தால் கட் ஆஃப் உடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அதிகமாக. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் கீ 24th வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல் கீ. ஏன்னா இப்போ நான் ஆகட்டும், மற்ற அகாடமிஸ் ஆகட்டும், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நிறைய வேரியஸ் ஆன்சர் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஏன்னாடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டனாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரெடிக்ஷனை இங்கே போட்டிருக்கேன், மினிமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் படி தான் மேபி வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பியில் மொத்தம் எத்தனை பேர் எழுதுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனை வேகன்சி ஒவ்வொரு ஜென்ரல் கேட்டகரி ஆகட்டும், பிசி எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை கேட்டகரியில் எவ்வளோ விமென்கான போஸ்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ மென்கான போஸ்டிங், எவ்வளோ ஜென்ரலில் போஸ்டிங் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கட் ஆஃப் அப்படின்னோடனே நம்ம கட் ஆஃப் அப்படி பார்க்க முடியாது, ஜென்ரலாக ஒரு கட் ஆஃப் பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த வேலை வாய்ப்பு, அதாவது லோவஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்னும் போது ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது இருந்தால் குவாலிஃபைங் மார்க்ஸ். ஓகேங்களா? நீ இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்ட, நீ குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம மேக்ஸிமம் எழுதுகிற கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் இல்லை 2.5 லட்சம் பேர் எழுதுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள்லாம். அதில் 2 லட்சம் பேருக்கு மேலே மினிமம் குவாலிஃபை எடுத்துருவாங்க. ஏன்னா படித்தாலும் படிக்கலாம், அந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மினிமம் குவாலிஃபை மார்க்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெடிக்ஷன் எப்படி நம்ம போடுறோம், எப்படி அவங்க கட் ஆஃப் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குறைந்த வேலை வாய்ப்பு கட் ஆஃப். ஓகேங்க? மினிமம் ப்ரெடிக்ஷன் இதான் சொல்லுவாங்க. ஸோ பாஸ் மார்க்குன்னு சொல்லுவோம்ல, அதோடைய கேட்டகிரி பார்த்த வரைக்கும் ஜிடி, அதாவது ஜென்ரல் ஆகட்டும், பிசி ஆகட்டும், எம்பிசி ஆர் டிஎன்சி ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், எஸ்சி எஸ்டி. ஓகேங்களா? எஸ்சிஏ. ஸோ இப்போ நான் சொல்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன், இதுக்கு கீழே தான் ஒரிஜினல் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்ல போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, பொது பிரிவுக்கு 75 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 50% போது 105லேருந்து 108 மார்க்குள்ளே வரலாம். ஓகேங்களா? ஸோ 50% எல்லாத்துலேயும் 50% போது பிசிக்கு 100லேருந்து 103 மார்க்கு, அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சிக்கு 50% அப்படின்னும் போது 96லேருந்து 99 மார்க். பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 92லேருந்து 95, எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் 88லேருந்து 81 மார்க். 45% எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? அதில் எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மொத்தத்தில் 40% மார்க் எடுத்தால் போதும், அதான் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் மார்க். ஓகேங்களா? ஸோ 60 மதிப்பெண்கள் சொல்லுவாங்க. எஸ்சி பொறுத்த வரைக்கும் 67.5 மதிப்பெண்கள், 45% என்னன்னா 88லேருந்து 91 மார்க். ஓகேங்களா? ஸோ இதோடைய ப்ரெடிக்ஷன் என்ன, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, 2001க்கும் 2022க்கும் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மார்க்ஸையும் இப்போ நமக்கு கொஷின்ஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி 2 ப்ரெடிக்ஷன்ஸ் கட் ஆஃப்மே பார்க்கலாம். அப்போ ஒரிஜினல் கட் ஆஃபும் இப்போ ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்துருச்சுன்னா ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும், சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் எடுத்துகிட்டு நிறைய பேர் கவுன்சிலிங் போய் வெளியே வரவங்க இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இப்போ நீங்கள் 3 பேர் ஒரு போஸ்டிங்க்கு 3 இல்லை 4 பேர் போவீங்க. ஓகேங்களா? அப்படி போகும்போது உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேரில் ஒருத்தர் மேபி எனக்கு இந்த ஜாப் வேணாம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஜாப்புக்கு 4 பேர் 5 பேர் போவாங்க. கவுன்சிலிங்க்கு நம்ம உள்ளே போகிறது கிட்டத்தட்ட நிறைய பேர் போவோம். ஓகேங்களா? ஸோ ஜாப் மொத்தம் எத்தனை போட்டிருக்காங்க, நம்ம ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் செலெக்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சும் மார்க் பேசிக்கில். ஸோ நான் இதை தான் சொன்னேன். லாஸ்ட் இயர் 2021லேருந்து 22க்கு எக்ஸாம் வச்சாங்க. 23, 24 வைக்கல, இப்போ 25களில் வச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் சைக்காலஜி, லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரோட இந்த கொஷின் பேப்பர் ஈஸி. ஓகேங்களா? ஒரு 3-4 கொஷின்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க, மற்றபடி டேரக்ட் கொஷின்ஸாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் கலர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கலர் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 2025க்கான ப்ரெடிக்ஷன். கலர் பண்ணாமல் இருக்க நார்மலாக பிளாக்ல இருக்கிறது 2021, 22களில் அந்த மார்க்ஸ். ஸோ பொது பிரிவுக்கு பாருங்கள், 2025 பொறுத்த வரைக்கும் 105லேருந்து 110 மார்க் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நான் சொல்கிறது 105ன்றது மினிமம், 100 to 105ன்றது மினிமம். மேபி பிலோவும் வரலாம், அபவும் வரலாம். ஆனால் இந்த மார்க்குள்ளே நீங்கள் போட்டிருந்தீங்க கன்ஃபார்ம் ஜென்ரலில் போயிடலாம். ஸோ ஓகேங்களா? பிற்படுத்தப்பட்டோர் பிசி பொறுத்த வரைக்கும் என்ன இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95லேருந்து 98 மதிப்பெண். ஓகேங்களா? ஸோ 93, 94, 95, 96, 97, 98 இதுலேருந்து இத்தனை கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்க, இத்தனை மார்க்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே போகலாம் பிசி பொறுத்த வரைக்கும். எம்பிசி டிஎன்சி மிக பிற்படுத்தப்பட்டோர் பொறுத்த வரைக்கும் 95லேருந்து 93 மார்க் அல்லது 90 மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் உள்ளே போகலாம்.
ஸோ பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 88கள்லேருந்து 86 வரணும். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 86கள்லேருந்து 84 மார்க் எடுத்திருக்கணும். அட்டவணை அருந்ததி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 84லேருந்து 82, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 82, 81, 80கள் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே போக சான்ஸே கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் உங்களுக்கு கட் ஆஃப் குறையும். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மாடரேட் தான். இப்போ நம்மளுடைய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டும் சொல்ல முடியாது. அது கூட ஆவரேஜ், ஈஸிக்கும் மாடரேட்க்கும் ஆவரேஜில் இருந்தது நம்ம கொஷின் பேப்பர். எக்கனாமிக்ஸ் ஓரளவுக்கு அப்படி தான் இருந்தது. இங்கிலீஷ் லைட்டாக டஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய பேர் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன். நம்ம வந்து இந்த லோ ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம் இந்த அளவுக்குன்ட்டு. ஏன்னா நம்ம கொஷின் பேப்பர் வந்து நிறைய பேர் நம்ம சஜஸ்ட் பண்ணதில் டஃப்ன்றனால இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது. இதுவே கவர்மெண்ட் அஃபிஷியல் கீ வெளிவரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அஃபிஷியல் கீ நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்கிற ஆன்சருக்கோ இல்லை மற்ற அகாடமி சொல்கிற ஆன்சருக்கோ வேரியஸ் ஆகும் பாருங்களேன். அப்போ தான் நம்மளால் ஒரிஜினல் ப்ரெடிக்ஷன் கட் ஆஃபே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கொஷின் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி கொஷின் எடுக்கும்போது சேலஞ்சிங் கொஷின்ஸ் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த வெர்ஸ்லாய்ஸ் ஒப்பந்தம்னு ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அதில் வந்து வெர்ஸ்லாய்ஸ் வராது. ஓகேங்களா? சேவர்ஸ் ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வரும். அந்த கொஷின் சேலஞ்சிங் கொஷின். அதே போல் எம்ஜிஆரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே வராது 14, அந்த இயர் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க நவம்பர் 1. இதுவும் சேலஞ்சிங் கொஷின். இந்த மாதிரி 3-4 கொஷின் வந்து சேலஞ்சிங் கொஷின்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த சேலஞ்சிங் கொஷின் அக்செப்ட் பண்ணி கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா, அல்லது அவங்களே வந்துட்டு ஒரு கொஷினை வந்துட்டு ஐ மீன் தான் ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்களான்னு தெரிஞ்சாதான் அந்த 5லேருந்து 6 மார்க்குக்கான ரொம்ப டிஃபர் ஆகுங்க. 1 மார்க்கே பயங்கர டிஃப்ரென்ஸ் வரும் நம்ம கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். அந்த 5லேருந்து 6 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்தால் நம்ம ஒரிஜினல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். மேபி அவங்க அந்த சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணால் ஒரு மாதிரி வரும், அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஒரு மாதிரி வரும். அஃபிஷியல் கீ பொறுத்த வரைக்கும் 24க்குள்ளே வந்துடலாம். ஆனால் இப்போதைக்கான ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ டிஃபர் இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்துட்டு நான் சொன்ன அந்த லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பாருங்கள். ஜிடி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2லேருந்து 6 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட்டு பிசி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 10 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் எம்பிசி டிஎன்சி பொறுத்த வரைக்கும் 10 மார்க்லேருந்து 5 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது லாஸ்ட் இயருக்கும் இப்போக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6லேருந்து ஒரு 10 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது இவங்களுக்கும். அதே போல் வந்துட்டு எஸ்சி பொறுத்த வரைக்குமே லாஸ்ட் டைம் பாருங்கள் 95லேருந்து 102 மார்க்கு. அப்போ 95லே 4 பேர் இருப்பாங்க. இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 95 மார்க்லேருந்து 98 வரைக்கும் 4 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப 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 வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு போஸ்டிங்க்கு 6 பேர்லேருந்து 4 பேர் கூப்பிட வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 84லேருந்து 82. ஸோ இங்கே பாருங்கள் 5 மார்க் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்டி பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் 3 மார்க் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் காலி படையினங்களுக்கு எவ்வளோ பேர் தேர்வு எழுதுறாங்கன்னு எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். அந்த வினாத்தாள் வந்து கடிமைத்தன்மையாக இருக்கா இல்லை வந்து கடிமை இல்லாமல் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட். செகண்டு, அந்த சேலஞ்சிங் கொஷின் அக்செப்ட் பண்ணி அவங்க கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா. அதுவும் வந்து 5 கேள்விகளுக்கு அந்த கேள்விகள் கொடுத்தா ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிப்பாக மாறும், கட் ஆஃபும் கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? ஸோ அதை தவிர்த்து வந்து ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக போகணும் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நிறைய அகாடமிஸில் கம்மியாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டீம் சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாஸ்தி சொல்லி கம்மியாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு பயந்துக்காதீங்க. நீங்கள் வந்து பாசிட்டிவாக போங்க. சரி ஓகே இதை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பருங்க. ஆக்சுவலாக இல்லை எனக்கு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் போகுது அப்படின்னா உடனே காலேஜ் டிஆர்பி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இல்லை பிஇஓ எக்ஸாம் வரும். ஓகேங்களா? ஸோ பிளாக் எஜுகேஷனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பிளாக் எஜுகேஷனல் எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, பிஇஓக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது தவிர்த்து நீங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு இல்லை மேம் நான் டெட்டில் பாஸ் ஆகலை, இல்லை செட்டு இல்லை ஸ்டெட்டு நெட்டில் பாஸ் ஆகலை, 55% என்னோட மேக்ஸ் வரல அப்படின்னு மேபி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இப்போ வந்து அந்த பிஓ எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க, டெட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டெட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிலிட்டின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எக்ஸாம்ஸில் நீங்கள் 55% மேலே மார்க் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் டிஆர்பிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் தைரியமாக ஒன்று இது விட்டுட்டிங்களா அவள் தான் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காதிங்க. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம், ஒரு கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சு, அப்போ அடுத்த டைம் இதை விட பெரிய போஸ்டிங் நம்ம காத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி டிஆர்பி மிஸ் பண்ணிட்டா அவங்க இப்போ என்ன பிஓ இருக்குது, ஓகே நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஓகேங்களா? அதுக்கான போர்ஷன் கூடிய விரைவில் நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். தென் வந்து யூஜிசி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுக்கும் படிக்க ஆரம்பிங்க. டிஎன் செட்டுக்கும் படிக்க ஆரம்பிங்க. நான் பிஇஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மொத்த டீட்டெயில்ஸ் போட்டு எவ்வளோ சோஷியல் சயின்ஸ்க்கு வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஹஸ்பண்ட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்
டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேட்கலாம். நான் எல்லாத்துக்குமே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேபி இன்றைக்கி நான் பார்த்துட்டு கூட நான் நாளைக்கு கூடமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ ஹஸ்பண்ட், ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். நம்ம வந்து அஃபிஷியல் கீ வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து நிறைய அகாடமிஸ் என்ன உட்படதான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் டிஃபராக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து பெஸ்ட்டாக வரும். மேபி இருந்தால் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். நம்ம அகாடமி சார்பாகவும் சேலஞ்ச் பண்ணலாம். நீங்களும் வந்துட்டு போய் தனித்தனியாக பர்சனலாகவும் சேலஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட்டு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வந்து அடையும். ஓகேங்களா? ஆனால் ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்.